நாமக்கல் மாவட்டம் சமயசங்கிலியில் கரும்பு கொள்முதலுக்கு லஞ்சம் கேட்டதால் விசாரணையை அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். அதாவது கரும்பு கொள்முதலுக்கு லஞ்சம் கேட்ட விவகாரம் தற்போது விசாரணையை தொடங்கிய அதிகாரிகள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி பகுதியில் ஆண்டுதோறும் விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் பொங்கல் கருப்பு கரும்புகளை பயிரிடுவது வழக்கம். இந்த நிலையில இந்த ஆண்டு தமிழக அரசின் சார்பில் நியாய விலைக்கடை குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக ஒரு கரும்பு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலையில நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கூட்டுறவு சார் பதிவாளர் எழில் என்பது தலைமையிலான அந்த குழுவினர் கரும்பு விவசாயிகளிடம் லஞ்சம் கேட்டதாகவும் தொடர்ந்து 4000 கரும்புகளுக்கு 400 கரும்பு தந்தால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என தெரிவித்த நிலையில் அதனை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பிரத்யேகமாக செய்தி வெளியிட்டது. இந்த நிலையில நேற்றைய தினம் அதே சமயத்தில் விவசாயிகளை மிரட்டி அவர்கள் வெற்று பேப்பரை கையெழுத்து வாங்கிய சம்பவம் அரங்கேறியிருந்தது. இந்த நிலையில நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களுடைய உத்தரவின் பேரில் இன்றைய தினம் அந்த விசாரணை என்பது தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணையில் 3 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தற்போது பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். இந்த குழுவில மல்லிகா மாவட்ட வருவாய் அலுவலர், செயல் ஆட்சியர், சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மோகனூர் அவர்கள் தலைவராக கொண்டு கலைச்செல்வி இணை இயக்குனர் வேளாண்மை துறை நாமக்கல் அவர்களை குழு உறுப்பினராகவும், அதே சமயத்தில் முத்துராமலிங்கம் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் அவர்களை குழு உறுப்பினராக கொண்டு 3 அதிகாரிகள் தற்போது அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். இந்த விசாரணையில் முதற்கட்டமாக இந்த லஞ்சம் கேட்ட எழில் என்பவர் எது மாதிரியான செயல்களில் விவசாயிகளிடம் பேசினார், அதே சமயத்தில் இவர் எது மாதிரியான லஞ்சத்தை கேட்டிருக்கிறார், அதே சமயத்தில் 400 கரும்புகளை இலவசமாக தர வேண்டும், அதை எந்த விவசாயியிடம் அவர் கேட்டுள்ளார் என பல்வேறு கோணங்களில் அவங்க விவசாயிகள்கிட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து விவசாயிகளுடைய கருத்து அரசு ஒரு கரும்புக்கு 35 ரூபாய் அறிவிச்சிருக்குது, எங்களுக்கு 30 ரூபாய் கிடைத்தாலும் எங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படும், ஏன் நீங்கள் 35 ரூபாய் கொடுக்க மாட்டீர்கள் என பல்வேறு கோணங்களில் இவர்களுடைய புகார்களை தெரிவிக்கின்றனர். அதே சமயத்தில் தாங்கள் ஒரு கரும்பை நீங்க எடுத்துக்கொண்டால் அதற்கு இலவசமாக எந்த கரும்பும் தரமாட்டோம், நீங்கள் கொள்முதல் செய்கின்ற கரும்பை மட்டும் கொள்முதல் செய்ய வேண்டும், எங்களிடம் இலவசமாக கரும்பு கேட்கக்கூடாது, அரசு நிர்ணயித்த 35 ரூபாய் தொகையை எங்களுக்கு தாருங்கள் என பல்வேறு கோரிக்கையை அதிகாரியிடம் தெரிவித்து வருகின்றனர். அதே சமயத்தில் இன்று மாலைக்குள் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் மற்றும் விசாரணை அடங்கிய கோப்புகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களிடம் விசாரணை குழு அதிகாரிகள் சமர்ப்பிப்பார்கள் என்றுதான் கூறப்படுகிறது.